வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமராக கல்வி கடவுளாக திகழ்ந்து இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவரை பற்றி பேசும் அளவிற்கு உயர்ந்திருக்கிற உத்தம தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் வழியில உங்களை எல்லாம் வருங்காலத்தில் இந்தியாவின் தூண்களாக மாவட்ட ஆட்சியர்களாக மிகப்பெரிய பதவியிலே அமர்த்த போகிற இந்த பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர்களாக மரியாதைக்குரிய அம்மா காமாட்சி அவர்களே, அடுத்து மரியாதைக்குரிய அண்ணா பாலா அவர்களுக்கும், அடுத்து டாக்டர் மரியாதைக்குரிய சகோதரி சுசித்ரா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே உங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் நெஞ்சும் நிலைத்திருக்கும் என்ற செந்தமிழில் முதல் வணக்கத்தை தெரிவித்து, அன்பு குழந்தைகளே, பெரியவர்களே, இங்க இருக்கிற ஆசிரியர்களே, காமராஜர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. சாமான்யமாக ஒரு ஏழை குடும்பத்திலே உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு அப்பா இருக்காங்க. அப்பா சின்ன வயசுல தவறிட்டார். அந்த காலகட்டத்தில் 6வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார். அந்த மாமேதை அவர் எப்படி கல்வி கொடுத்திருக்கிறார்னா, இப்ப இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது. நான் சாதாரணமா சொல்றேன், பள்ளிக்கூடமே இல்ல. ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சரா ஆகிறாரு. முதலமைச்சர் ஆன பிறகு அவருக்கு அந்த சைரன் வச்ச வண்டியில அவர் உட்கார வைக்கிறார். அப்ப கூட காமெடி மாற மாட்டார். காமராஜர் பொறுத்த வரைக்கும், ஐயா நான் உயிரோட நாள இருக்கிறேன், எனக்கே அதுக்குள்ள சம்பூதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைரனை கூட எடுக்க வச்சுட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கும் போது ஒரு நிலத்துல உங்களை மாதிரி ஒரு சின்ன பிள்ளை ஆடு வச்சுட்டு இருக்க. அவர் மனசு கேட்காம தன்னுடைய காரை விட்டு இறங்கி, தம்பி இங்க வா, ஏன் ஆடு வச்சுட்டு இருக்க, பள்ளிக்கூடம் போகலையா? பள்ளிக்கூடம் இருந்தா தானே நான் போறேன். சரி பள்ளிக்கூடம் இருந்தா போவையா? நான் ஸ்கூலுக்கு போயிட்டுனாக்கா நான் எதுவும் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்? அந்த மனுஷனை 6வது படிச்ச அந்த மனுஷனை யோசிக்க வச்சுட்டு வேணா சட்டசபைக்கு போறாரு. எல்லா அதிகாரிகளும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, முதல்ல பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு என்ன வழி? ஒரு ஊர்லயும் 300 குடும்பம் இருந்தா போதும், அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்தை கட்டியே ஆகணும், எந்த நிதி வேணாலும் பரவாயில்ல சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, அது மட்டும் இல்ல மதிய உணவு திட்டம் காமராஜரால் தான் வழங்கப்பட்டது. இன்னைக்கெல்லாம் நம்ம கல்வி கேட்கிறோம்னாக்கா அதுக்கு கல்வி கடவுள் காமராஜர் தான் பொறுப்பு. அதே போல காசுக்கு ஆசைப்படாத மனுஷன், இதுவரைக்கும் பதவிக்கு காசுக்கு ஆசைப்படாத ஒரு மனுஷன் உலகத்திலே பார்க்க முடியாது. அது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த காமராஜர் மட்டும்தான். தன்னுடைய தாய்க்கு கூட மாசம் வெறும் 120 ரூபாய் கொடுப்பாங்க முதலமைச்சரா இருக்கும். ஒரு தடவை வந்து பிரதமர் மந்திரி வந்துட்டு அவங்க அம்மா பார்க்க போறாங்க. இன்னும் இந்த அம்மா பார்த்தாக்கா முதலமைச்சருடைய அம்மா இவ்வளவு சாதாரணமா இருக்காங்க, கைவிசிறி வச்சுட்டு விசிட்டு இருக்காங்க. உடனே அவரு ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தார். ஒரு வாரம் கழிச்சு காமராஜர் வீட்டுக்கு போகும்போது, என்னடா நம்ம அம்மா ஃபேன் போட்டு உட்காந்து யார் வாங்கி கொடுத்தாங்க தெரியல, கமிஷன் காசு வாங்கி கொடுத்துருவாங்க, பேரை கட்டுவாங்களா, எப்படிமா அவனுக்கு ஃபேன் வாங்கிச்சு? பிரதம மந்திரி வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரிலாம் வாங்க கூடாதுமா, ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்னும் கைவிசி தான் விசிரிக்கிறாங்க, நம்ம மட்டும் ஃபேன் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு அதை திருப்பி கொடுத்தார். கடைசி காலத்துல கூட அவர் இறக்கும்போது கூட அவருக்கு பையில காசு இல்ல. ஏன் ஒரு தடவை ஜவஹர்லால் நேரு குழந்தைகளுடைய பிரியரா இருக்கக்கூடிய நேரு மாமா பிரதமரா இருக்கிறாரு. ஒரு நிகழ்ச்சிக்கு டெல்லிக்கு நம்ம ஐயா காமராஜர் அழைச்சிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு காசு போட்டு இடம் பாக்குற மிஷின் இருக்கு. எல்லாரும் போயிட்டு காசு போட்டு பாக்குறாங்க. இவர் மட்டும் ஐயா காமராஜர் மட்டும் ஒதுங்கி நிக்கிறார். இவரை பத்தி நம்ம ஐயா நேருக்கு தெரியும். இவர் ஏன் ஒதுங்கி நிக்கிறாரு? அவர் பையில முதலமைச்சர் தானே தவிர அவர் கையில ஒரு பைசா கூட காசு இருக்காது, அதனால அவர் ஒதுங்கி நிக்கிறாரு சொல்லிட்டு, ஐயா வாங்க நான் காசு தரேன்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி அவருக்கு காசு போட்டு இடம் பார்க்க வச்ச அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் காமராஜர். இது எதுக்காக சொல்றேன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அந்த காலத்துல பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, இன்டர்நெட் இல்ல, இமெயில் இல்ல, எதுவுமே இல்லாத காலத்துல இந்த கல்வி செல்வம் அழியாத செல்வத்தை நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடைசி வரைக்கும் போராடி இன்னைக்கு ஒரு கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடுறேன், அண்ணா அதிக நேரம் கொடுக்கல. கடலூர் மாவட்டத்துக்கும் நம்ம காமராஜருக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்எல்சி இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கே மின்சாரங்கள் கொடுக்கக்கூடிய என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. அதை கொண்டு வந்த பெருமை காமராஜர் தான். ஏன்னா கடலூர் சேர்ந்த நம்ம ஜம்பலிங்க முதலியார் ஐயா பல ஆயிரம் நிலங்கள் வச்சிருந்தார். அப்ப வந்து நெய்வேலியில ஒரு கிணறு தோன்றாரு விவசாயம் பண்றதுக்காக. அந்த நேரத்தில் கருப்பா ஏதோ வருது, இல்ல புதுசா ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனாக்கா காமராஜருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இது நம்ம வந்துட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கொண்டு போனா மத்திய அரசாங்கம் தலையிட்டு செய்யறதுக்கு நிதி உதவி கொடுக்கல. அதையும் நெஞ்சுரத்தோட இந்த என்எல்சி வரணுன்றதுக்காக தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய நம்ம வருமானத்திலே அரசாங்கத்திலே ரஷ்யாவில் வந்து மிஷின் இறக்கி துறைமுகம் வந்து போச்சு, நெய்வேலிக்கு கொண்டு வர முடியும். அப்படிலாம் பாடுபட்டு தொலைநோக்கு பார்வைனாக்கா படிக்காத மாமேதியான காமராஜருக்கு மட்டும்தான். அப்படிதான் என்எல்சி நிர்வாகம் இன்னைக்கு. அதே போல எத்தனை அணைகள் கட்டிருக்கேன். அணைகள் என்ன, தண்ணி இருந்தாதான் நீர் உயிர, வரப்புயிரும், நெல்லுயிரும், போனுயிரும்,
போடுனா யாரு? அரசன். அதே போல கல்வி செல்வம் அழியாத செல்வம். அந்த செல்வத்தை கொடுத்த மகான் பிறந்த இந்த நன்னாள்ல நீங்கள் எல்லாம் சபதம் ஏற்று நாளைக்கு ஒரு மத்திய அரசாங்க அதிகாரியாகவோ மாவட்ட ஆட்சியராகவோ எஸ்பியாக வந்து நீங்க படிக்கிற இந்த காமாட்சி சண்முகம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.